ஹலோ சான்ஸ் பனிமனிதன் இங்கிலீஷ்ல எட்டின்னு சொல்லுவாங்க. அந்த எட்டியோட கால் தடத்தை நிறைய பேர் பார்த்ததாகவும் அதுதான் உண்மையான எட்டியோட கால் தடம்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த எட்டிக்கு கோவில் கூட கட்டியிருக்காங்களாம். நேபாளோட சர்காசோங்னு சொல்லப்படும் வில்லேஜ்ல உள்ள மக்கள் அந்த கோவிலுக்கு போய் வழிபட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். 1920 ராயல் அனந்தபூர் டீ கம்பெனி தூரத்துல உள்ள மார்க்கெட்ஸ்க்கு ரீச் பண்றதுக்காக அந்த சர்காசோங்க வில்லேஜ் வழியா ரயில் தண்டவாளம் ஒன்று கட்டினாங்களாம். அந்த தண்டவாளம் அந்த எட்டியோட கோவில் வழியா தான் போகுமா. பட் 1933 அந்த ரயில்வேஸ் ஏதோ சில ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிருக்கு. அதனால 1934 வலுக்கட்டாயமா அந்த தண்டவாளத்தை க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். எட்டி அட்டாக் பண்ணுதுன்றதும் அந்த தண்டவாளத்துக்கு க்ளோஸ் பண்ணதுக்கு ஒரு காரணமா சொல்லியிருக்காங்க. பட் இதுல மேட்டர் என்னன்னா, எட்டி அட்டாக் பண்ணுதுன்னு சொன்னதெல்லாம் ஏதோ சில செவிவழி செய்திகளை தான் கேட்டிருக்காங்களே தவிர அந்த எட்டியை யாருமே நேரில் பார்த்தது கிடையாது. அதோட கால் தடத்தை மட்டும்தான் பார்த்துருக்காங்க. ஸோ அந்த எட்டின்றது உண்மையிலேயே இருக்கான்ற கேள்வி உலக அளவில் பேசப்பட்டுட்டு தான் இருக்கு. அந்த பனிமனிதனோட மிஸ்டரி என்னன்றதை இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆண்டுகளுக்கு முன்னாடி 1951 சில ஹைக்கர்ஸ், அதாவது மலைகள்ல ஏறக்கூடியவங்க மவுண்ட் எவரெஸ்டுக்கு போக எந்த பக்கமெல்லாம் வழி இருக்குன்னு பார்க்க அந்த பனிமலையில ஏறி போய்கிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க கண்ணில் பட்ட கால் தடம் தான் இது. அவங்க பயணிச்ச இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா நேபாளோட மென்லுங் பேசின். அந்த டீம்ல இருந்தது எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் நார்கே. இன்ஃபேக்ட் இவங்க ரெண்டு பேர் தான் மவுண்ட் எவரெஸ்டோட சிகரத்தை முதல் தடவை தொட்டது. அதே டீம்ல இருந்த எரிக் ஷிப்டன் தான் எட்டியோட இந்த கால் தடத்தை முதல் தடவை போட்டோ எடுத்தது. அந்த ஃபுட்பிரிண்ட்டை அளவு எடுக்கிறதுக்கு அவங்க கிட்ட மெஷர்மெண்ட் டேப் கிடையாது. அதனால அந்த பனிப்பிரதேசத்துல போகும்போது யூஸ் பண்ணக்கூடிய அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அந்த கால் தடத்தை அளவு எடுத்திருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஐஸ் பிக்னு சொல்லுவாங்க. அதே டீம்ல இருந்த டாக்டர் மைக்கேல் வார்டோட சேர்ந்து இதே போல நிறைய வினோதமான கால் தடங்கள்ல அந்த இடத்துல பார்த்திருக்காங்க. அந்த போட்டோ பப்ளிஷ் ஆன உடனே உலக அளவில் இந்த சம்பவத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் அந்த டைம்ல இந்த நியூஸ் பேப்பர்ஸ்ல எல்லாம் கூட அது பப்ளிஷ் ஆச்சு. இது உண்மையிலேயே பனிமனிதனோட கால் தடம் தானா இல்ல இதெல்லாம் வெறும் கட்டுக்கதையான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு நிறைய ஆராய்ச்சியாளர்கள் அதை பேஸ் பண்ணி ஆராய்ச்சிகள் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹிமாலயாஸ்க்கே டைரக்டா போய் செக் பண்ணிடணும்னு ஏகப்பட்ட பேர் இமயமலைக்கு போயிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அங்க போய் எட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு, அதாவது எட்டியை பிடிக்கிறதுக்கு யாரெல்லாம் அங்க பயணிக்கிறாங்களோ அவங்களுக்கு நேபாள் கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் யுஎஸ் அந்த எட்டியை எப்படி பிடிக்கணும்ன்ற மெத்தடை மென்ஷன் பண்ணி நோட்டீஸும் இஷ்யூ பண்ணிருக்காங்க. இப்போ இந்த எட்டி அந்த வார்த்தை இருக்கு பாத்தீங்களா, அது திபெத்தியன் மொழியில இருந்து வந்த வார்த்தை. ரெண்டு வார்த்தைகளா டிவைட் ஆகுது. ஒன்னு ஏ, இன்னொன்னு தே. ஏன்னா பாறை, தேன்னா மிருகம், அனிமல். சோ சேர்த்து சொல்லும் போது ராக் அனிமல், அதுதான் எட்டி. நேபாள் நாட்டுல ஒரு செட் ஆஃப் கம்யூனிட்டி வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள ஷேர்பான்னு சொல்லுவாங்க. நேபாள்ல ஷேர்பா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 1,50,000 பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்க இந்த ஹை ஆல்டிடியூட்ல உள்ள மலைகள் மேல கிளைம் பண்றதுல நல்ல டேலண்ட் உள்ளவங்க. ஏன்னா அவங்க அங்கேயே தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அந்த மவுண்ட் எவரெஸ்டோட சிகரத்தை முதல் தடவை தொட்ட அந்த ரெண்டு பேர் இருக்காங்க இல்லையா, எட்மண்ட் ஹிலாரி அண்ட் டென்சிங் நார்கே, அவங்களும் அந்த ஷேர்பா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். சோ அந்த டிபெட்டியன் ஷேர்பா கம்யூனிட்டி மக்கள் கிட்ட இருந்து வந்த வார்த்தை தான் இந்த எட்டி. ஏப்ரல் 9 2019 அப்போ இந்தியன் ஆர்மியை சேர்ந்த மேஜர் சுஷாந்த் சிங் ஹிமாலயாஸோட மக்காலுன்னு சொல்லப்படும் ஏரியால எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இது போல மிகப்பெரிய கால் தடங்களை பார்த்ததா சொல்லியிருக்காரு. அண்ட் அது கண்டிப்பா மனுஷனோட கால் தடம் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்போ ஜெனரலா புதுசா ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா அந்த இடத்தை சுத்தி காட்ட கைடன்ஸ் சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அது போல அந்த மலை பிரதேசங்கள்ல சுத்தி காட்டும் கைடு அந்த ஷேர்பா கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க தான். சோ மேஜர் சுஷாந்த் அங்க எக்ஸ்பெடிஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஷேர்பா கைடு கிட்ட இந்த கால் தடத்தை பத்தி கேட்டிருக்காரு. அண்ட் அந்த கால் தடத்தோட சைஸ் 32க்கு 15 இன்ச்சஸ் இருந்துதான். சோ அந்த கைடு கிட்ட கேட்டப்போ அந்த ஷேர்பா கைடு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வைல்டு மேன். இப்போ நாம வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வைல்ட் அனிமல் போல இது வைல்டு மேனோட கால் தடம்னு சொன்னாராம். அந்த வைல்டு மேன் பனி பிரதேசத்துல தான் வாழ்வானா. எல்லா கம்யூனிட்டி மக்களுக்கும் அவங்களுக்குன்னு ஒரு கலாச்சாரம் ஒன்று இருக்கும் இல்லையா, அது போல இந்த ஷேர்பா கம்யூனிட்டியோட கலாச்சாரப்படி அந்த எட்டின்னு சொல்லப்படும் கிரியேச்சர் பல செஞ்சுரிஸா அவங்க பாரம்பரியத்துல இருக்கான். உலகமே எட்டி இருக்கா இல்லையான்னு டவுட் கேள்வி எழுப்பினாலும் இந்த ஷேர்பா கம்யூனிட்டி மக்கள் மட்டும் கண்டிப்பா டவுட்டே இல்லாம இருக்குதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் அவங்களோட கலாச்சாரத்திலேயே இந்த எட்டின்னு சொல்லப்படும் கிரியேச்சர் ஒன்று இருக்கு. அவங்களோட ரெக்கார்ட்ஸ் படி கிட்டத்தட்ட 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது 12வது செஞ்சுரியில இருந்து இந்த எட்டியை பத்தின டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு. எங்கன்னா மணி கபும்னு சொல்லப்படும் திபெத்தியன் ரிலிஜியஸ் புக்ல இந்த எட்டியை பத்தி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதை எப்படி மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, ஒன்ஸ் அப்பான் எ டைம்
ஒரு காலத்துல திபெத்ல நதி ஒண்ணு இருந்துதான். அந்த நதி வத்தி போன பிறகு புது புது மலைகள், மிருகங்கள், காடுகள் எல்லாம் கிரியேட் ஆச்சான். அந்த மலைகள்ல ஒரு மலை பகுதியில் தான் இந்த திபெத்தியன் மக்களோட ஜனனம் ஸ்டார்ட் ஆச்சான். அந்த மலைகளுக்கு கடவுளா ஷின்மோன்னு சொல்லப்படும் ஒரு கிரியேச்சர் ஒன்று இருந்திருக்கு. அவங்களோட நம்பிக்கைப்படி புத்த மதத்தை சேர்ந்த டோல்மான்னு சொல்லப்படும் பெண் கடவுளோட அவதாரம் தான் இந்த ஷின்மோன்னு சொல்லுவாங்க. அந்த ஷின்மோ கிரியேச்சர் வந்து ஒரு குரங்கு ஒன்று சந்திச்சிருக்கு. அந்த குரங்க கல்யாணமும் பண்ணிருக்கு. புத்த மதத்தை சேர்ந்த சென்வெசிக்குன்னு சொல்லப்படும் ஆண் கடவுளோட அவதாரம் தான் இந்த குரங்குன்னு சொல்லுவாங்க. அந்த ஷின்மோ கிரியேச்சருக்கும் சென்வெசிக் மங்கிக்கும் பிறந்தது 6 பசங்க. பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த 6 பசங்களோட உடம்பு ஃபுல்லா முடி இருக்குமா, வால் கூட இருக்குமா. அந்த 6 பசங்க கிட்ட இருந்து 6 தனித்தனியான திபெத்தியன் குரூப்ஸ், அதாவது 6 கம்யூனிட்டி டிவைட் ஆச்சான். காலங்கள் போக போக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சதால அந்த மங்கீஸ்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மனுஷங்களா கன்வெர்ட் ஆனாங்களாம். அவங்களோட பழக்க வழக்கங்கள் சேஞ்ச் ஆச்சு, அணுகுமுறை சேஞ்ச் ஆச்சு, நடை, உடை, பாவனை இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சேஞ்ச் ஆகி இன்னைக்கு பிரசன்ட்ல உள்ள திபெத்தியன் மக்கள் போல ஜென்மிக்க ஆரம்பிச்சாங்களாம். சோ குரங்கு கிட்ட இருந்தா மனுஷன் வந்தான்ற கான்செப்ட் இங்க கூட அப்ளை ஆகுது. திபெத்தியன் மக்களோட பிலீஃப் படி அவங்களோட முன்னோர்களோட காலம், அந்த லைஃப் சைக்கிள் வந்து டைரக்டா மனுஷங்க கிட்ட இருந்து ஸ்டார்ட் ஆகல, காட்டுக்குள்ள வைல்டு மேனா தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்கன்றத ஸ்ட்ராங்கா நம்புறாங்க. அண்ட் அவங்கள தான் எட்டின்னு கூப்பிடுவாங்களாம். எக்ஸாக்டா சொல்லணும்னா திபெத்தியன்ஸோட பிலீஃப் படி எட்டி வந்து மற்ற அனிமல்ஸ் போல கிடையாது. அதே சமயம் ஃபுல்லா மனுஷனும் கிடையாது, பட் லைட்டா மனுஷன் தான். சோ இந்த எட்டின்னு சொல்லப்படுற மிருக மனுஷன் வந்து மலைகள்ல ஹை ஆல்டிடியூட்ல இருக்கக்கூடியவங்க, முழு மனுஷனோட எந்த விதத்திலையும் கான்டாக்ட் இல்லாதவங்க, அண்ட் முக்கியமா நைட்ல தூங்கவே மாட்டாங்களாம். சில திபெத்தியன் ஸ்டோரிஸ் படி சில மனுஷங்க வந்து அந்த எட்டிக்கு சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்தாங்களாம். அதுக்கு பின்னாடி உள்ள காரணம் என்னன்னா, குடிச்சிட்டு ஒரு எட்டி இன்னொரு எட்டியோட சண்டை போட்டு அதுங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு செத்து போயிடுமான்றதுக்காக இந்த சரக்கெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த எட்டிஸ்ல ஆண் எட்டியும் இருக்கு, பெண் எட்டியும் இருக்கு. இதுல இன்னொரு கதை ஒண்ணு இருக்கு, அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. என்னன்னா, ஒரு பெண் எட்டி வந்து ஒரு மனுஷனை, அதாவது ஒரு ஆணை கடத்திக்கிட்டு போயிட்டு அந்த ஆளோட பல்லான வேலையெல்லாம் பண்ணிடுச்சான். அதனால அந்த பெண் எட்டி பிரெக்னென்ட் ஆயிடுச்சான், 2 குழந்தைகளை பெற்றுடுச்சான். அந்த ஆள் வந்து அந்த 2 குழந்தைகளை தூக்கிட்டு ஓடி வரும்போது அந்த பெண் எட்டி பின்னாடியே வந்து அந்த ஆளை போட்டு தள்ளிட்டு அந்த 2 குழந்தைகளை சாப்பிட்டுடுச்சான். இன்னொரு ஸ்டோரி என்னன்னா, ஷேர்பா கம்யூனிட்டியை சேர்ந்த ஒரு ஆளோட ஒய்ஃப் வந்து லாப் கதோமா, அந்த பொண்ணு ஒரு நதிக்கு பக்கத்துல காயங்களோட விழுந்து கிடந்தாங்களாம். அவங்களுக்கு சுயநினைவு வந்த பிறகு என்ன சொன்னாங்கன்னா, ஒரு எட்டி வந்து அவங்கள புடிச்சு அந்த நதிக்குள்ள தூக்கி போட்டுடுச்சான். இந்த 2 கதைகளும் எட்டிக்கு சம்பந்தப்பட்ட ஆக்ரோஷமான சம்பவங்கள். இதுக்கு குவைட் ஆப்போசிட்டா ஒரு புத்த மத சன்னியாசி காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அடிப்பட்ட எட்டியை பார்த்திருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணிருக்காரு. அப்போ அந்த எட்டி வந்து அந்த புத்த பிக்ஷுவை பார்த்து கை கூப்பி வணங்கி ஏதோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுச்சான். பட் அந்த சன்னியாசிக்கு அது என்ன வார்த்தைன்னு தெரியலையா. அதுக்கப்புறம் நிறைய புக்ஸ்ல தேடி பார்த்ததுல பழங்காலத்து திபெத்தியன் மொழியில, அந்த மொழியை இப்ப யாருமே பேசுறது கிடையாது. அந்த மொழியில நன்றி என்ற வார்த்தைக்கு மென்ஷன் செய்யப்பட்ட வார்த்தையோட சவுண்ட தான் இந்த எட்டி சொல்லிட்டு போயிருக்கு. அதாவது சேம் வார்த்தை கிடையாது, அந்த வார்த்தையோட சவுண்ட் மட்டும்தான் இந்த வார்த்தையோட கனெக்ட் ஆகுது. சோ இதுவே பழைய மொழி. அப்போ எட்டி பேசினது அதை விட பழைய மொழி, யாருக்குமே தெரியாத மொழி. சோ சில எட்டிஸ் வந்து சாந்தமா இருக்குமா, சில எட்டிஸ் வந்து ஆக்ரோஷமா இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இது போல கதைகள் இன்னும் எக்கச்சக்கமா இருக்கு. ஆனா சில வருஷங்களுக்கு முன்னாடி தான் இது போல கதைகள் மற்றவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சது. ஆனா ஷேர்பா கம்யூனிட்டி மக்களுக்கு மட்டும் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே இது போல கதைகள் தெரியுமா. இதெல்லாம் விடவா, இப்போ எட்டி என்ற கிரியேச்சர் உண்மையிலே இருக்கா? அப்படி இருந்தா அதுக்கு என்ன ப்ரூஃப்? அதை முதல்ல சொல்லுன்னு நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப சொன்னதெல்லாம் திபெத் நாட்டோட மைத்தாலஜி ஸ்டோரிஸ். அது உண்மையாவும் இருக்கலாம், இல்லைன்னா கட்டுக்கதையா கூட இருக்கலாம். பட் எட்டிக்கு சம்பந்தப்பட்ட சில சயின்டிபிக் எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு, அதை பத்தி பார்த்துடலாம். எட்டிக்கு சம்பந்தப்பட்டு மொத்தம் 3 எவிடன்சஸ் கிடைச்சிருக்கு. ஒன்னாவது வந்து எட்டியோட கை அண்ட் மண்டவோடு. பாங்கோச்சே மோனாஸ்ட்ரின்னு சொல்லப்படும் இடத்துல இந்த எட்டியோட கையையும் மண்டவோடையும் பாதுகாத்து வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி என்னன்னா, திபெத் மைத்தாலஜி படி இந்தியாவை சேர்ந்த சாங்வா தோர்ஜேன்னு சொல்லப்படும் புத்த மத சன்னியாசி நேபாளுக்கு போய் ஒரு குகைக்குள்ள தவம் செஞ்சுக்கிட்டு வந்தாரு. அந்த சன்னியாசி அங்க தவம் செய்வதை பார்த்துட்டு ஒரு எட்டி வந்து அவருக்கு தேவையான சாப்பாடு, பழங்கள், தண்ணி இதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்கு. இதை ரெகுலராகவே செஞ்சுக்கிட்டு வந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, அந்த எட்டி வந்து செத்து போயிடுச்சு. ஸோ சன்னியாசி சாங்வா வந்து அந்த எட்டியோட மண்டவோட்டையும் கைப்பகுதியும் எடுத்து வச்சுக்கிட்டாரு. 1667 சாங்வா தோர்ஜே வந்து பாங்கோச்சே மானிஸ்டரின்னு சொல்லிட்டு ஒன்று கட்டினாரு. அதுல இந்த எட்டியோட கையையும் மண்டவோட்டையும் வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் 1957 டாம் ஸ்லிக்னு சொல்லிட்டு ஒரு அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இந்த எட்டியை பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு அந்த பாங்கோச்சே மானிஸ்டரிக்கு வந்திருக்காரு. பட் எதனாலயோ அவரால் அந்த ஆராய்ச்சிகளை கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கு
அவருக்கு அடிபட்டுடுச்சு. அதனால அவரோட 2 தம்பிகளான பீட்டர் அண்ட் பிரையன் கிட்ட இந்த எட்டியை பத்தின ஆராய்ச்சிகள் பண்ண சொன்னாரு. சோ இப்போ பீட்டர் பண்ண ரிசர்ச்ல அந்த மோனாஸ்டரிக்குள்ள எட்டியோட மண்டவோடும் கையும் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டான். சோ இப்போ பீட்டர் என்ன பண்ணா, உண்மையிலேயே அது எட்டியோட தானான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஹாலிவுட் ஆக்டர் ஜேம்ஸ் ஸ்டெவார்ட்டோட சேர்ந்து அந்த கையில இருந்து ஒரு விரலை ஒடிச்சு ஸ்மகிள் பண்ணிட்டான். அந்த டைம்ல ஜேம்ஸ் ஸ்டெவார்ட் வந்து தன்னோட மனைவி குளோரியாவோட கல்கட்டா வந்திருந்தாரு. இப்போ ஸ்மகிள் பண்றது இல்லீகல், ஏர்போர்ட்ல கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிச்சிடுவாங்க. சோ ஜேம்ஸ் ஸ்டெவார்ட் வந்து தன்னோட மனைவி குளோரியா கிட்ட அந்த ஃபிங்கரை எடுத்து தன்னோட அண்டர் கார்மெண்ட்ஸ்ல வச்சுக்க சொல்வாரு, யாரும் கண்டுபிடிக்காம இருக்கணும்ன்றதுக்காக. அந்த காலத்துல அது ஒர்க் அவுட் ஆச்சு, பட் இந்த காலத்துல அது ஒர்க் அவுட் ஆகாது, எங்க மறைச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சிடுவாங்க. சோ பிளான் பண்ணபடி அவங்க அந்த ஃபிங்கரை ஸ்மகிள் பண்ணிட்டாங்க. அந்த ஃபிங்கர் லண்டனுக்கு போயிடுச்சு. லண்டன்ல ஆஸ்மான் ஹில்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட், அவர்கிட்ட தான் இந்த ஃபிங்கர் போச்சு. சோ அது எட்டியோடதா இல்ல மனுஷனோடதான்னு ஆஸ்மான் தான் கண்டுபிடிக்கணும். அதை ரிசர்ச் பண்ணிட்டு ஆஸ்மான் கண்டுபிடிச்சது என்னன்னா, அது வந்து எட்டியோடதெல்லாம் கிடையாது, சாதாரண மனுஷனோடதான்னு சொல்லிட்டாரு. பண்ண வேலையெல்லாம் வீணா போச்சு. பட் இங்க மேட்டர் என்னன்னா, அந்த விரல் காணாம போயிடுச்சு. விரலை எவன்டா திருடிக்கிட்டு போயிருப்பான்னு எங்கெங்கயோ தேடி பார்த்தாங்க, பட் கிடைக்கல. ஆனா 20 வருஷம் கழிச்சு, அதாவது காணாம போனது 1993ல 2011 டைம்ல லண்டனோட ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜியன்ஸ் ஹண்டேரியன் மியூசியம்ல தான் இந்த ஃபிங்கர் இருக்குன்னு பிபிசி டாக்குமெண்ட்ரி டீமுக்கு தெரிய வந்தது. அந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி டீமுக்கு அந்த ஃபிங்கரை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கும் பர்மிஷன் கிடைச்சிடுச்சு. சோ ஜூவாலஜிக்கல் சொசைட்டி ஆஃப் ஸ்காட்லாண்டோட சீனியர் சயின்டிஸ்ட் டாக்டர் ராப் ஜோன்ஸ் வந்து அந்த ஃபிங்கரை ரிசர்ச் பண்ணி என்ன சொன்னாருன்னா, அவரு கூட இது வந்து மனுஷனோட தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஃபிங்கர் மனுஷனோடதுன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த மண்டவோடு, சோ நான் முதல்லயே சொன்னேன், அந்த மவுண்ட் எவரெஸ்ட் தொட்ட எட்மண்ட் ஹிலாரி வந்து 1960லயே சில சயின்டிஸ்டோட சேர்ந்து அந்த மண்டவோட பத்தின ஆராய்ச்சிகள் பண்ணியிருக்காரு. அதுல என்ன தெரிய வந்ததுன்னா, அந்த மண்டவோடு வந்து எட்டியோடது கிடையாது, அது வந்து ஹிமாலயாஸ்ல வாழும் ஒரு அனிமலோடது. அது வந்து பார்க்க ஆடு மாதிரியே இருக்கும். அண்ட் அதோட பேர் வந்து செரோ. ஃபைனலி கையும் மண்டவோடும் எட்டியோடது கிடையாதுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 2வது எவிடன்ஸ் வந்து முடி. 2013ல ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட சயின்டிஸ்ட் பிரையான் சைக்ஸ் வந்து மொத்த உலகத்துக்கும் சேலஞ்ச் ஒன்று கொடுத்தாரு. என்னன்னா, யாரால எட்டியோட ஸ்கின்னையோ பல்லையோ முடியையோ கொண்டு வர முடியும்னு கேட்டாரு. அப்படி சேலஞ்ச் விட்டதுல பிரையானுக்கு 57 சாம்பிள்ஸ் கிடைச்சது. அதுல 36 சாம்பிள்ஸ் செலக்ட் பண்ணி அதை டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அனுப்பி வச்சாரு. சோ அந்த டிஎன்ஏ டெஸ்ட்ல அந்த சாம்பிள்ஸ் மற்ற அனிமல்ஸோட ஜீன்ஸோட கம்பேர் பண்ணி பார்த்தாங்க. பட் மேக்ஸிமமா மற்ற அனிமல்ஸோட ஜீன்ஸோட அது மேட்ச் ஆயிடுச்சு. ஆனா அதுல 2 சாம்பிள்ஸ் மட்டும் வினோதமா இருந்தது. அது எங்க இருந்து வந்ததுன்னா, ஒன்னு வந்து பூட்டான்ல இருந்து, இன்னொன்னு வந்து லடாக்ல இருந்து. அண்ட் அந்த சாம்பிள்ஸ் எதோட மேட்ச் ஆகி இருக்குன்னா, 40,000ல இருந்து 1,20,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த பூமியில வாழ்ந்த போலார் பேரோட அது மேட்ச் ஆகி இருக்கு. சோ இதை வச்சு பிரையான் சைக்ஸ் என்ன முடிவுக்கு வந்தாருன்னா, எட்டி வந்து பிரவுன் பியரோ இல்லைன்னா போலார் பியரோட ஹைபிரிடா தான் இருக்க முடியும்னு சொன்னாரு. அதுக்கடுத்து 2017 ஒரு சயின்டிஸ்ட் குழு வந்து எட்டியோட பாடி பார்ட்ஸ் அனலைஸ் பண்ணாங்க. அதாவது ஹிமாலயாஸ், டிபெட் இங்கெல்லாம் கிடைச்ச இந்த ஸ்கின்னு, முடி, பல்லு, இப்படி 9 சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்க. அதை டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல 8 சாம்பிள்ஸ் வந்து ஹிமாலயன் பிரவுன் பேர்ஸ், டிபெட்டியன் பிரவுன் பேர்ஸ், ஏஷியன் பிரவுன் பேர்ஸ் இருந்தது. அண்ட் 9வது சாம்பிள் வந்து நாயோட சாம்பிள் இருந்தது. சோ எட்டியை தவிர மற்ற எல்லா அனிமல்ஸோட பாடி பார்ட்ஸும் கிடைச்சிருக்கு, எட்டிது கிடைக்கல. 3வது அண்ட் ஃபைனல் எவிடன்ஸ் வந்து கால் தடம். மலை பிரயாணம் செய்யக்கூடியவங்க நிறைய பேர் இது போல மிகப்பெரிய கால் தடங்களை பார்த்ததா சொல்லிட்டு அது போட்டோஸ் எல்லாம் எடுத்திருக்காங்க. அப்படி 2019ல எடுத்த போட்டோ இது. அண்ட் 1951ல எடுத்த போட்டோ இது. 1951க்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி 1921ல ஒரு எக்ஸ்பெடிஷன் ஒன்று நடந்தது. அதோட ஹெட் வந்து சார்லஸ் ஹோவர்ட் பரி. சார்லஸ் வந்து 1921ல வினோதமான ஃபுட் பிரிண்ட்ஸை பார்த்துருக்காரு. பட் அது வந்து பனிமனிதனோட கால் தடமா தான் இருக்கும்னு அவருக்கு தோணல. ஏன்னா அது வந்து ஓனாயோட கால் தடமா கூட இருக்கலாம்னு அவர் நினைச்சாரு. அதே தான் ஜெர்னலிஸ்ட் கிட்ட கூட சொல்லியிருக்காரு. பட் ஓனாயோடதுன்னு சொன்னா அதுல என்ன இருக்கு? மக்கள் ஏன் அதை பார்க்க போறாங்க? அதுல விசித்திரமா ஏதாவது ஒன்று இருக்குன்னு சொன்னாதான் மக்கள் வந்து அதை இன்ட்ரெஸ்டோட பார்ப்பாங்கன்றதுக்காக அது வந்து பனிமனிதனோட கால் தடம்னு பப்ளிஷ் பண்ணி விட்டுட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம திபெத்தின் மைத்தாலஜில அப்படி ஒரு கிரியேச்சர் இருக்குன்றதும் ஒரு காரணம். ஆனா இந்த 1951ஓட கால் தடத்தை பார்த்தா அது வந்து ஓனாய் போல தோணாது. ஏன்னா அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்ல இருக்கு. ஸோ டாக்டர் மைக்கேல் வார்டு என்ன சொன்னாருன்னா, அவரோட கால்குலேஷன் படி அது வந்து மனுஷனோட கால் தடம் தானா. அதை எப்போ சொன்னாருன்னா 1999ல 1999ல அவர் எழுதி வச்ச குறிப்பு என்னன்னா, அது வந்து திபெத்தியன் மனுஷனோட கால் தடம் தானா. என்ன அந்த கால் வந்து கொஞ்சம் வினோதமா இருக்குமா. இப்போ நமக்கு தோணலாம் அது மனுஷனோட கால் தடமாவே இருந்தாலும் எந்த மனுஷன்டா அந்த பணிகள்ல வெறும் காலால நடப்பான் அப்படின்னு. அதுக்கு ஆன்சரும் டாக்டர் மைக்கேலே சொல்லியிருக்காரு. என்னன்னா அவர் வந்து நேபாள் அண்ட் பூட்டான்ல சில பழங்குடியின மக்களை சந்திச்சாராம். அண்ட் அவங்க வந்து அந்த பணிகள்ல வெறும்
வெறும் காலால தான் நடப்பாங்களாம். சோ இது வந்து மைக்கேல் வாரோட தியரி மட்டும்தான். பட் சில சயின்டிஸ்ட் அதை ஒத்துக்கல. ஏன்னா 1955லயே சில எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா இது வந்து கரடிகளோட கால் தடம்னு சொன்னாங்க. மலைகள்ல கிளைம் பண்றதுல புகழ்பெற்ற நபர் வந்து ரெய்னால்ட் மெஸ்னர் அண்ட் இன்னொரு ரிசர்ச்சர் வந்து டேனியல் சி டெய்லர். டேனியல் வந்து இந்த எட்டியை பத்தின ஆராய்ச்சிகள் பல வருஷமா பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. அண்ட் எட்டியை பேஸ் பண்ணி ஒரு புக்கு கூட எழுதியிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் அந்த கால் தடம் வந்து நமக்கு தெரிஞ்ச அனிமலா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் அது கரடியா கூட இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது எட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் டிபெட்டின் ஷேப்பா மக்களால் மட்டும் அது உண்மைதான்னு டவுட்டே இல்லாமல் நம்பப்படுது. இப்போ எட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு எல்லா எவிடன்ஸஸும் இருக்கும்போது எட்டி எதுக்கு அவ்வளோ ஃபேமஸாக இருக்கான்? அதுக்கு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுறேன். இப்போ சின்ன குழந்தை சாப்பாடு சாப்பிடலன்னா அந்த குழந்தையோட அம்மா என்ன பண்ணுவாங்க? அதோ பூச்சாண்டி வரப்பாரு அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய பயமுறுத்தி சாப்பிட வச்சிடுவாங்க. அந்த பூச்சாண்டி தான் இந்த எட்டி. இல்லாத பூச்சாண்டியோட உருவம் தான் இந்த எட்டி. அது மட்டும் இல்லாம நமக்கு மிஸ்டரி மேல ஆர்வம் ஜாஸ்தி. கரடின்னு சொன்னா கரடி தானே அப்படின்னு சொல்லிட்டு பெருசா யோசிக்க மாட்டோம். அதுவே ஏதோ ஒண்ணு வந்தது, பார்க்க வினோதமா இருந்தது, ஆனா அது என்னன்னே தெரியலன்னு சொன்னா அந்த கிரியேச்சர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு நாமளே இமேஜின் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். மக்களுக்கு அந்த கிரியேச்சர் மேல இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஆயிடும். அப்படி கிரியேட் ஆன கான்செப்ட் தான் இந்த எட்டி. எட்டின்னு ஒன்று கிடையவே கிடையாதுன்னு எல்லா ப்ரூஃப்ஸும் இருக்கு. அதை நான் கூட இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஆனாலும் இப்போ கூட நம்ம மைண்டு என்ன யோசிக்கும்னா அன்னைக்கு 1951 வந்த அந்த கால் தடம் யாருடையது? இந்த கேள்வி நம்ம மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஐயோ நம்ம மைண்ட் அங்கே போகுது. ஏன்னா அதுதான் மனித இயல்பு. ஸோ இதெல்லாம் தான் எட்டியை பற்றின கம்ப்ளீட் டீடைல்ஸ் எல்லாத்தையும் புட்டு வச்சாச்சு. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு தோணுது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வித்தியாசமான வீடியோவில் சந்திக்கலாம். Until then, bye.